தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு செல்வதற்கு இரவிரவாக வீதியில் தஞ்சமடைந்துள்ள மக்கள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல், அனுரவுக்கு தடை. எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். சுதந்திர தின நாளில் தமிழர் தேசத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள அறைகூவல். பிமலுடன் கருத்து வேறுபாடு, பதவி விலகிய அரச நிறுவன தலைவர். மாணவர்கள் போராட்டத்தால் கொழும்பு கண்டி வீதியில் போக்குவரத்து நெரிசல். செக்குவாரா ரணில் விசாரணையை ஆரம்பித்தது சிஐடி. மரண வீட்டுக்கு சென்ற பேருந்துடன் மற்றொரு பேருந்து மோதி விபத்து, 16 பேர் படுகாயம். தொடர்வன விரிவான செய்திகள். கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு முன்பு மக்கள் நள்ளிரவு முதல் வரிசையில் நின்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் திணைக்களத்துக்கு முன்பு நீண்ட வரிசையில் குவிந்திருந்த மக்களை பாதுகாப்பு அதிகாரிகள் காலை 6 மணிக்கு முன்னதாகவே உரிய முறையில் செல்ல அனுமதித்துள்ளனர். எனவே இதனை தொடர்ந்து மக்கள் டோக்கன்களை பெற்று உரிய முறையில் தமது சேவைகளை பெற ஆரம்பித்துள்ளனர். இதன்படி குறித்த மக்களுக்கு இதன்போது கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான பணிகளும் ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு அரசியலமைப்பு தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவால் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகளை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஓர் அங்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஒரு குழுவை ஜனாதிபதி அண்மையில் நியமித்தார். எவ்வாறாயினும் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் குறைக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது என்று குழு கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் உரிமை சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாடகை இல்லாமல் பொருத்தமான வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய வீட்டின் வாடகை பெறுமதி அரசாங்க மதிப்பீட்டின்படி 4.6 மில்லியன் ரூபாய் என அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் தொடர்பில் பெரும் வாத பிரதிவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எரிவாயு விலைகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் பொதுமக்களுக்கு மிகவும் மலிவு விலையில் எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லோப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடும் நிகழ்வொன்றின் போது லோப்ஸ் எரிவாயு குழும தலைமை நிர்வாக அதிகாரி நுரோஷன் ஜே பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த நிர்வாக அதிகாரி லோப்ஸ் எரிவாயுவுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் தற்போது அம்பாத்தோட்டை முனையத்தில் 20,000 மெட்ரிக் டன் லோப்ஸ் எரிவாயு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஜனவரி மாதம் லோப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் இம்மாதத்தில் எரிவாயுவின் விலையை பழைய விலை மட்டத்திலே தொடர நிறுவனம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுசரிக்க அறைகூவல் விடுப்பதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது. குறித்த இயக்கம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதியினை ஸ்ரீலங்கா தேசம் தமது சுதந்திர தினமாக கொண்டாடி வருகின்றது. ஆயினும் அன்றைய தினமே பறிக்கப்பட்ட தமிழர் தேசத்தின் இறையாண்மை ஆங்கிலேயரிடமிருந்து சிங்கள பேரினவாதிகளுக்கு கைமாற்றப்பட்ட தினமாகும். வரலாற்று ரீதியாக இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகள் ஒன்றிணைந்த பகுதிகள் இந்த தீவின் மூத்த குடிகளான தமிழ் மக்களின் தாயக பூமியாக இருந்தது என்பதையும் அந்த தாயக பூமி இறையாண்மையுள்ள தனி தேசமாக இருந்தது என்ற வரலாற்று உண்மையை மறுதளித்து எமது சுதந்திரம் சிங்கள தேசத்திடம் கையகப்படுத்தப்பட்ட நாளாகவே இந்த நாள் உள்ளது.
இன்று தேசிய மக்கள் சக்தி என பெயரில் ஆட்சியேறியுள்ள ஜனதா விமுக்தி பெரமுன எனும் சிங்கள அடிப்படைவாத கட்சி தம்மை மாற்றத்தின் நாயகர்களாக காட்ட முற்பட்டாலும் அவர்களின் உண்மை முகம் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்றுமில்லாதவாறு 2/3 பெரும்பான்மையுடன் ஆட்சியேறியவர்கள் இலங்கை தீவின் அதியுச்ச பிரச்சினையான தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பாக எவ்வித அக்கறைகளுமின்றி ஏன் அவ்வாறான ஒரு பிரச்சினையே இல்லை என்று கோத்தாவிலே நடந்து வருகின்றனர். சிங்கள பேரினவாதத்தால் இனத்தின் மீதான இனவழிப்பினை மறுதளித்து அலட்சியத்துடன் வலிது காணாமல் ஆக்கப்பட்ட அனைவரும் இறந்துவிட்டதாக கூறுகின்றனர். சிங்கள தேசத்தில் ஆட்சி மாறினாலும் சிங்கள பேரினவாத மூலோபாயம் மாறாது என்பதே நாம் கண்ட அனுபவ பாடம். அதைவிடுத்து இந்த ஆட்சியில் தீர்வு கிடைக்கும் என நம்புவோமேயானால் எம்மை போன்ற அரசியல் அறிவிலிகள் யாரும் இருக்க முடியாது. மேலும் இந்த அரசானது இலங்கையர் எனும் அடையாளத்தின் கீழ் தமிழ் மக்களின் தனித்துவத்தை அழித்து சிங்கள மேலாண்மையை நிறுவுவதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. மேற்கூறிய விடயங்களை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா தேசத்தின் சுதந்திர தினத்தை தொடர்ச்சியாக தமிழர் தேசம் கரிநாளாக அனுசரித்தது போலவே இம்முறையும் அனுசரிக்க அறைகூவல் விடுக்கின்றோம். சிங்கள தேசம் தமது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அதே நாளை நாம் சுதந்திரத்தினை இழந்த நாளாக கருத்தில் கொண்டு பொதுவிடங்கள், கடைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பாடசாலைகள், வணக்கத்தலங்கள், எமது வீடுகள் என்பவற்றில் கருப்பு கொடிகளை கட்டி உங்களின் எதிர்ப்பினை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அமைச்சர் பிமல் ரட்நாயகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக செயற்பட்டு வந்த ரமல் ஸ்ரீவர்தன தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரமல் ஸ்ரீவர்தன இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக 3 தடவைகள் செயற்பட்டுள்ளதோடு கடந்த ஆண்டு அமைச்சர் விஜிதஹேரத்தினால் இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டது. தற்போது அவர் பதவி விலகி இருப்பதை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாக்கல சந்தியில் ஆயுர்வேத மாணவர்கள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாகவே இவ்வாறு நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பம் கொண்டதாக கூறப்படும் கடிதம் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. தென் மாகாணத்தில் செயல்படும் கடத்தல்காரர் ஒருவர் சட்டவிரோத நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்கும் சிறப்பு உத்தரவு அந்த கடிதத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த கடிதமானது முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்ன, அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ஜனாதிபதி செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடிதம் உண்மையானதா அல்லது போலியானதா என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய கடிதமானது மாத்திரை தபால் அலுவலகம் வழியாக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில் முன்னாள் காவல்துறை அதிபர் விக்ரமரத்னவும் இந்த விவகாரம் குறித்து உள்ளக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹபரணை மின்னேரியா வீதியின் 7வது மைல்கள் பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணியளவில் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் விபத்தில் சிக்கியுள்ளன. விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த 12 பேரும் தனியார் பேருந்தில் பயணித்த 4 பேரும் காயமடைந்து பொலனறுவை பொது மருத்துவமனையிலும் ஹபரணை பிரதேச மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்கமிலிருந்து சிறிபுர பகுதியில் இறுதிச் சடங்குக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளான தெரிவித்த போலீசார் தனியார் பேருந்து சாரதியின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.